ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ மார்க்கஸ், நான் யார் வேணும்னு யோசிக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக சம்பவத்துக்கு வரேன். இந்த கால்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடச்சிட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த சம்பவம் இப்போ உன் கையில். செய்யலையா செய்யலையாலாம் இல்லை, நீ செய்யணும், நீ தான் செய்யணும். என்ன புரிஞ்சா? நான் பார்த்துக்கிறேன். சொல்லுடா. இல்லை டேய், உனக்கு என்னடா சும்மா பார்க்கணும் அவ்வளோகிட்டு இருக்கா? என்னடா சொல்கிற? ஹலோ 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 ஓகேடா. ஹலோ அண்டு, யாரா நீ? நான் தோமஸ். அந்த சம்பவத்தை பற்றி உனக்கு சொல்ல சேது நான் அனுப்புனார். டீட்டெயில் சொல்கிறேன் சொன்னேன். சொல்லுங்கள். என்ன இங்கே எல்லாமே அப்படி தான். விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை நடக்குது. பெரிய விஷயமா இருக்கும் தானே? ஆமாம், டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி? கொஞ்சம் பெரிய வேலை தான். அண்ணன் சரியாக தான் சொல்லியிருக்காரு. இங்கே பாரு அன்பு, உனக்கு மொத்தம் 3 வேலை. ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், விக்டர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் உசுறு கேடு. அவனை யார் வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம். அவன் உசுறு ஓன் பொறுப்பு. விக்டர் தானே? விக்டர் விக்டர் அவனை பற்றி டீட்டெயில்ஸ்? அவங்க எங்களை தான் நான் இருக்கேன். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் தானாகவே உனக்கிட்ட வந்து சேரும். அடுத்து என்னன்னா வேல்கேனோ. வேல்கேனோ இங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி. ஆமாம், அதுதான் இங்கே எல்லாமே. அது இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ என்னன்னா அதை காணோம். அதை பற்றி நல்லா தெரிஞ்சவன் தான் அது மேலே கையை வச்சுருக்கான். பெரியவருக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சால் எங்களை கண்ட துண்டமாக வெட்டி அவர் வேட்டையாடு மிருகத்துக்கே எங்களை இறையா போட்டுருவார். இது எப்படியாவது நீ தான் ஒப்படைக்கணும்னு, நீ தான் செய்யணும். எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தனால தான் இது தூக்கியிருக்கே. விஷயம் ரொம்ப சீரியஸாக வேறு மாதிரி இருக்கே. இந்த மாதிரி இல்லை தானே? அடுத்து என்ன? எங்கள் அண்ணனோட சேர்த்து விக்டர், திரு, மாலிக், வரதன் இவங்க 4 பேருமே சேதுனா கேங்கில் தான் இருந்தாங்க. இப்போ என்னன்னா திரு, மாலிக், வரதன் இவங்க 3 பேரையும் ஒருத்தன் போட்டான். அடுத்து அவன் விக்டரை தான் போட வருவான். அதுக்கு முன்னாடி நீ அவனை என் கண்ணுக்கு முன்னு கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் நானே அவன் எதிர்பார்க்கறது சாவை அவனுக்கு கொடுக்கணும். எல்லாம் பெரிய ஆட்டக்காரனாக்கில் தான் இருக்காங்க. எவ்வளோ தான் ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாள் அடங்கித்தான் ஆகணும். அவனுக்கு அடங்குறனால நான் குடிக்கிறேன். வேற பார்த்து தூக்கு. எதுவும் நான் இருக்கேன். மார்க்கஸ், உட்காரு. உன்னையே ஹயர் பண்ணாங்க தெரியுமா? இல்லை, சரி. அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன்.
அதாவது உதய அண்ணாக்கும் சேதுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருக்கும் எப்பயும் இருந்து பார்க்க. இப்போ உதய அண்ணாக்கும் சேது இடத்துக்கு வந்தே ஆகணும். அதுக்கு சேது இருக்கவே கூடாது. அதுக்கு அவரை போட்டுருக்கலாம். அதுல நான் இருக்கு. இந்த ஈரோ எங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இந்த விஷயத்தில் அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டு கையை வச்சா மேலே இருக்கவன் நம்ம மேலே கை வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் ஒன்றும் புரியுது. இப்போ நான் என்ன பண்ணேன்? வழக்கணை பற்றி தெரியுமா? வழக்கணும் ஓரளவு. இந்த வார சிவராத்திரி அது சேது கைக்கு வரதாரு. அதை தான் நம்ம அதை தூக்குனா சேது எப்படிலாம் பண்ணுறது? இதில் தான் விஷயமே இருக்குது. இந்த சேது தனியாக செய்ய போகிறது. அவனுக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் அவன் படமே. அவங்கக்கிட்டேருந்து நான் இதை அடிச்சே ஆகும். அடித்தா அவங்க எல்லாரும் குழம்புவாங்க. முக்கியமாக சேது குழம்பு. அதில் தான் நீ அந்த 4 பேரையும் போகணும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கும். வெளியே போகவே கூடாது. அது சரி, நான் பார்த்துக்கிறேன். இவனுங்க பெரிய விஷயம் தான் சொன்னானுங்க. ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, பெரிய விஷயத்தை அலசியார நல்லா தான் இருக்கும். எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது மகா சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் மாதம் 11ஆம் தேதி. இவனுங்க ஆபருக்கு வல்கனம் எடுக்க போயிருக்காங்க. இது எடுக்கிறதுக்கு அனுப்பினாக்கள் தான் சேது அனுப்பினாக்கள் தான் விக்டர், வரதன், மாலிக், திரு. அந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இவனால்ட்ட மாட்டுப்பட்டு செத்து போயிடுச்சு. அந்த டைம்ல தான் ஆதித்தன் செத்துட்டான்ற நியூஸ் இவனுக்கு வந்திருக்கு. அதை கேட்டோன்னே இவங்க பதறிட்டாங்க. இவனுங்க ஆதித்தன் செத்தான்ற பதட்டமா இல்லாட்டி தௌலத் தான் அடுத்த கிங் பின்ற சொல்ற பயமா தெரியல. அங்கேருந்து உடனே கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. பார்த்தா வல்கனம் மறந்துட்டாங்க. மறுபடியும் போய் பார்க்க போக்குல வல்கனம் அங்கே இல்லை. எப்படிரா அவனுங்க சொல்றானுங்க, நாங்கள் போயிட்டு திருப்பி வாரத்துக்குள்ள தான் எவனாச்சும் தூக்கி இருக்கோம். ஒருவேளை இவனுங்களே தூக்கிட்டு இவனுக்குள்ளே அடிச்சு கொண்டு செத்துருந்தா இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் விக்டரா கூட இருக்கலாம். வாய்ப்பில்லை. நம்ம முடியுமா அப்படி நம்பலாம். அப்படி பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் சரி, நம்மளுக்கு இடிக்கிறது யாரு? இந்த பொண்ணு. இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா? இந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவோன்னு போய் பார்க்க போக்குல தான் அப்படி ஒரு பொண்ணே அந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு அப்பாவி பொண்ணு. இவனுங்க வல்கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதோட அவளுக்கு ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்ற பேரையும் குத்தி வச்சிருக்காங்க. படி அப்பா சாமி. சரி, அந்த பிள்ளைக்கு அந்த டைம்ல என்ன வேலை? அதை பற்றி தேடி பார்த்த டைம்ல தான் வேலைச்சு அங்கே இருக்க கம்பெனி ஒன்றில் அவள் வேலை செய்வாங்க. அந்த கம்பெனியை பற்றி தேடி பார்த்துல தான் வேலைச்சு அது இவங்க பண்ணுற எல்லா வேலைகளையும் கவரப் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற கம்பெனி, ஃபேக் கம்பெனி. இவங்களுக்கு அந்த புள்ள மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணு ஒன்று இருந்துருக்கு. நைட் டைம் வேற, சரியான டைம் பார்த்து தூக்கியிருக்காங்க, கொலை பண்ணிட்டாங்க. இது நைட் டைம் வேற. எப்படியுமே ஃபேமிலி இல்லாட்டி லவர் யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட வந்திருக்காங்க. அதையும் பார்க்க போக்குள்ள தான் தெரியுது அவள் ஒரு அனாதை. அவளை ஒருத்தன் ஒன் சைடு லவ் பண்ணி கொண்டு இருந்திருக்கான். அவன் பேர் தான் ருத்ரன். யாரானே யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியுமா? தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே தான் கை வச்சேன். வேணும்னு தான் கை வச்சேன். யாரா நீ ஜோக் விட்டு அவ்வளோதான். எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் தானே எடுக்க முடியும். அந்த வேல்கோனை எங்கே?
உண்மையாகவே இது என்னாச்சு, எங்கே போச்சு எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா? உங்கள் டேட்ல நான் இங்கே வரல. ஒழுங்கா சொல்லிடு, அந்த வேல்கோணம் எங்க? நீ எவ்வளோ தான் அடித்தாலும் என் பதில் ஒன்று தான், தெரியாது. அப்பயே நீயும் இருக்க. நீயும் எனக்கு ஒன்றும் யோசனை இல்லை. அது என்னாச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். கணக்கிட்டு வாங்க. കുരുതി വീണ പോർക്കളത്തിൽ പൊരുതി വീണ കാൽകളുണ്ട്. അവിടുയർന്ന പോർവിളികൾ എരുതിയായി കാറ്റിലുണ്ട്. മൂർച്ചയുള്ള വാളതുണ്ട്, തീർച്ചയുള്ള വാക്കതുണ്ട്. ആഴമേതി നേറുമെന്ന് തീർപ്പു നോക്കുവാനതുണ്ട്. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും വരുതി, കാറ്റായി വീശും കെടുതി, യാളി കത്തും പടുതി. എതിരെ വാടാ വടയാ, മനസ്സിൽ തീരാ കലിയാ, മകനെ നിന്റെ വിധിയാ. വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും, മൈൻഡാകെ കട്ടായി ഞാൻ കീറി ഒട്ടിക്കും. തൊട്ടാലെ കൈകൊള്ളും, മുട്ടാതെ നീ കൊള്ളും, മേലാകെ തീ കൊള്ളും. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും വരുതി, കാറ്റായി വീശും കെടുതി, യാളി. இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை யாராக இருக்கும் இவனுங்க நம்ம மேலே கை வைக்கிற அளவுக்கு? சொல்லுடா. நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகியிருக்குன்னு எனக்கே என்னடா தெரியல. திரும்பி மாற்றோம், இதெல்லாம் நம்ம பண்ணுற வேலை தானே. இல்லை, அது இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன். சரி சரி, என்னன்னு கவலைப்படாத, லைஃப் நல்லா போகும். என்ன போல் வாழ்க்கை தானேடா. பாய்ஸ், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கொள்ளும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சும்மா நல்லா போகும். போடுறா பாட்டை. ரெண்டு காலு தட்ட நீ காதலோட முட்டை உடல் வேர்வை
பிடிக்கல சூரியனை பிடிக்கல ஒன்ன மட்டும் பிடிக்கிறே எதனால கத்தி சண்டை பிடிக்கல. இது நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் வெல்கம். இந்த வெல்கம் இருக்கிறது தான் அன்றைக்கி சேது வாடாக்கள் ஆர்டர் எடுத்துருக்காங்க. இந்த டெலிவர் பண்ண வேண்டியது எல்லாருக்குள்ள ஆதித்து பொருள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது சிண்டிகேட். அதுதான் டவுலட் சிண்டிகேட். டவுலட் சிண்டிகேட்டோட ஹெட்டு ஆதித்து. இவ்வளோ பேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் பக்கபலமாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு மட்டும் செயின் ஸ்மோக்கர் கால், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன், illegal arms, இன்னும் நிறையா இருக்கலாம். அவர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வெறும் 16 வருஷம் தான் போயிருக்கு. 16 வருஷத்துல எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குது? காரணம் 16 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு உருவாக்குறதுக்கு ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஆதித்யநாதாலும் இந்த டிமாண்ட் ஆக்கி பெரிய ப்ராஃபிட் தர பிஸ்னஸ் ஆகுது. தர்மா பாண்டி 2004 மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான கேங்காக இருக்குது. ஒன்று தர்மாவோட கேங், இன்னொன்று ரூமோட கேங். 2 கேங்கும் ஆகாது. பேச்சு தகராறு அப்படியே கேங் ஓர் பண்ண முடியுது. 2004 டிசம்பர் 25 என்னோட கேங் ஓர் நடக்குது. அதே மாதிரி 2004 டிசம்பர் 26 சுனாமி வருது. ஆதித்தன் கிப்பிங் ஆகும். அந்த கேங் ஓர்லேருந்து க்ரூ மட்டும் தப்பிச்சு அவன்கிட்ட தம்பி கர்ணாவை ரவியா தர்மா கேங் காந்தி போராட்டம் borderline personality disorder இருக்க கிருஷ்ணாவை தர்மாவுக்கு எல்லாம் திருப்பி விட்டு தர்மாவோட ஃப்ரெண்ட்ஸை கிருஷ்ணா வச்சு கொள்றாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச வந்து கடைசியில் த்ரூ தர்மா கிருஷ்ணா கர்ணா ஆல்ரெடி சண்டை பண்ணிட்டாங்க. சண்டேல த்ரூ செத்து போகிறான். கர்ணா செத்து போகிறான்னு சொல்லி நியூஸ் வந்து, ஆனால் பாடி எதுவுமே கிடைக்கும். தர்மாவும் கிருஷ்ணாவும் உயிரோடு இருக்காங்களா, 2 பேர் செத்துட்டாங்களா, இல்லை யாச்சும் ஒரு ஆசிரியர் உயிரோடு இருக்காங்களான்னு எதுவுமே தெரியல. மச்சான், ஒரு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் அந்த பேரலல் யூனிவர்ஸ் பற்றி கேட்டிருக்கு. உனக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? என்னடா நீ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நல்லா சொல்கிறேன் கேளு. இப்போ 2 பேர் சண்டை பிடிக்கும். இதில் 4 அவுட்கம்ஸ் இருக்குது. முதலாவது 2 பேருமே செத்து இருக்காங்க. 2வது 2 பேருமே உயிரோடு இருக்கும். 3வது ஒருத்தன் செத்து மற்றவன் உயிரோடு இருக்கும். 4வது ஒருத்தன் உயிரோடு வந்து அந்த மற்றவன் செத்து இருக்கும். இல்லை புரியலை. உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளு. உனக்கு என்னென்ன ஸ்பைடர்மேன் படங்கள் தெரியும்? டாபி மேக்வார் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன், டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன். அதே தான். ஒரே கண்டென்ட் வேறு வேறு மாதிரி. ஃப்யூச்சரில் இவங்க 3 பேரை வச்சு ஒரு படம் வரலாம். அதில் நான் சொன்ன மாதிரி கரை இன்செக்ஷன் பண்ணலாம். புரிஞ்சுது. அப்புறம் எனக்கு தெரியாமல் வச்சுட்டேன் சொல்லியா. என்ன? அதுதான்டா அன்றைக்கி அவளை பற்றி பேசுகிற நேரம். என்னடா வளர்ற? நானே எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கோல் பண்ணுறேன். நீ வேற. அப்படியா? ஓகேடா, அப்புறம் பேசுவோம். பாய். பதினாறு வருஷத்துல இந்த மாஃபியா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதை தவிர ஆதித்து ஜோக் பெருசாக பிளான் பண்ணலாம். இது எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆதித்தன் மகன் சொன்ன குரு ஆதித்தன் மகன் இல்லை. ஆதித்தன் மகன் யாரும் தெரியாது, யாரும் பார்த்தது இல்லை. தர்மா பாண்டியன் ஏன் ஆதித்தன் மகன் இருக்கக்கூடாது? அது பேர் தர்மா பாண்டியன் இல்லாமல் தர்மா ஆதித்தனாக இருக்கக்கூடாது. இந்த சிண்டிகேட் இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இந்த சிண்டிகேட் பேர் டெவலப் சிண்டிகேட்னால தான் அவங்க டெவலப்னு கொடுக்குறாங்க. இந்த வெல்கிரோ மட்டும் அவங்க கையில் கிடைச்சா they will make their fucking gun.
அன்பு மார்க்கஸ். சேது ஹேர் பண்ணால்தான் அன்பு. அன்பு டாஸ்க் என்னன்னா வெல்கனோவை கண்டுபிடிக்கிறது, விக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வரதன், திரு, மாலிக் இந்த 3 பேரையும் யார் போனாலும் கண்டுபிடிக்கிறது. அன்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாமஸ் இருக்கான். அதே மாதிரி உதய ஹேர் பண்ணால்தான் மார்க்கஸ். மார்க்கஸ் டாஸ்க் என்னன்னா வெல்கனோவை தூக்குறது, விக்டர், வரதன், திரு, மாலிக் இவங்க 4 பேரையும் போடுறது. மார்க்கஸ்க்கு ஹெல்ப்பாக மணிகண்டன். இவங்க 2 பேரும் ஏன் அசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடாது? அதாவது ஒரே ஏஜென்சியில் ட்ரெயினான அசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடாது. இது எப்படி நடக்கும்? என் ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் ஒரே மாதிரி இருக்கே. நான் என்ன செய்ய போகிறேன்னு அவங்களுக்கு 2 பேருக்கு முன்னாடி தெரிஞ்சு கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கே. இல்லை, நான் நானாக தான் இருக்கணும். நானாக தான் இருக்கலாம். அது எப்படி? நான் பண்ணுறதும் இவனுங்க பண்ணுறதும் ஃபைட்டிங்கில் இருந்து பிஹேவியர் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு வேளை நான் நினைக்கிறது சரியாக இருந்தா? நான் நினைக்கிறது சரியாக இருந்தால் நாங்கள் 3 பேருமே ஒரே ஏஜென்சியில் ட்ரெயினான அசாசின்ஸாக இருக்கலாம். நான் எதை மறக்கலான்னு நினைக்கிறேனோ அதுவே இப்போ என்கிட்ட வந்து நிற்கிது. எப்போல்லாம் இதை விட்டு வெளியே வாரேனோ அதை விட பெருசாக உள்ள போய்ட்டு மாட்டிக்கொள்கிறேன். அந்த ஏஜென்சி தான் லீதல் ஆர்ம்ஸ். லீதல் தான் கொள்றதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் எங்களையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. லொகேஷன் கோஆர்டினேட்ஸ். அவங்க ஓலவரை போட்டால் நீ அவங்கள போயிட்டு தூக்கணும். என்ன வீட்டுக்கு வெல்கனோவை தூக்கினேன்? உங்கள் 2 பேரும் இப்போ பேசுதாண்டா நான் கூப்பிட்டேன். அந்த பேரில் எனக்கு தெரியாது. வெல்கனோ யாரா நீ? உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? வெல்கனோ எந்த பொறுப்பு? 4 7 வெல்கனோவை என்ன தாண்டி காட்டுறப்பா. முண்டால் செத்தா நீ அவ கூட பெற்றா என்ன கேம் காட்டுற? என்னடா சொன்ன? இல்லை என்ன, வா 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 பார்த்துக்கலாம். இதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னையும் போடுறேன். வா, யாரை போடுறான்னு பாப்பா. விக்டர், வரதா இங்க. என்னடா வெல்கனோ பார்த்த பிறகு சின்ன பையன் மாதிரி போலீஸுக்கு போகிறேன், நல்லவனா மாறேன்னுக்கிறான். இந்த தொழிலுக்கு வந்து இறங்கிட்டேன், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம வேலை சேதனா கொடுத்த வேலையை சரியாக செய்யணும். அது மட்டும் நம்ம தலையில் இருக்கணும். அதுவும் உண்மைதான். சரி, பொருளுங்க. பொருள் தானே, வேறங்க ஆபரில் செஞ்சுட்டா போச்சு. வேலையை சரியாக முடித்தா சரி. ஆபருக்கு தானே போகிறோம், அப்படியே வரதான் டிஸ்போஸ் பண்ணி விட்டா சரி. உள்ள என்ன இருக்கும்? இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறது அது ஒன்றா தான் இருக்கும். என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? நம்ம ஃப்யூச்சர் எப்போ எப்படி இருக்க போதோ.
ஏய் அங்கே பாடுறா பார்வல் போகிறாடா. ஆஹா, நல்ல கிளைமேட்டு வேறு, டைமிங்கும் நல்லா இருக்கு. நாளைக்கு பேர் நம்ம எதுவும் மாறப்போகுது. நம்மள இருக்க யார் இருக்கா? அடே இந்த திரு பாரு, அவளை படம் பார்க்கணும்டா. பார்க்கணும். ஆனால் அவன் கூப்பிட்டோன்னு வர மாட்டாடா, ஓவராக பண்ணுவாடா. அடே திரு, பேரன்னு சொல்லி கூப்பிடு, மிச்சம் நான் பார்த்துக்கணும். சரி, ஏதோ செய்ய போகிற, நடத்து. சின்ன வேளாண் இருக்கு, முடிச்சு கொடுத்துருக்கு. என்னம்மா பாரிவல் இந்த நேரம் ஆஃப் டைம் வேறு, பொறிக்க பசங்களாம் இருக்காங்க. நம்மளை சொல்லலை என்ன? கூப்பிட்டா வரமாட்டியா வேலைக்கு? அடே இப்போல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கூட எஸ்கேப் போவாடா. யாரா அவன் பேர்? சைமன் அவன் மண்டே அடைக்கிறேன்டா. அடே அவர் பேர் காதல் மேன். கொஞ்சம் இல்லை, அவனை கூப்பிடு. இங்கே வா. எங்கே போகிற? அவனை கூப்பிடு. மாவுருக்கு போட்டுருக்கேன். கூட்டு போங்கடா உள்ளுக்கு. ஹலோ, சொல்கிறா திருவானந்தான், சொல்லு. எது? டே உண்மையாக சொல்கிறியா? ஒழுங்காக விசாரிச்சு பார்த்தியா? அவன் செத்துட்டாடா. ஐயோ டேய் சரி. டேய் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆதித்தன் சீரியஸாக இருந்தான் தானே? செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? அடுத்த கிங்பின். சரி விடு. செய்துட்டு 2 கோல் மேலே கோல் வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா பண்ணுறது இப்போ? சரி வா போகலாம், இங்கே நிற்க வேணாம். Do you hear?
hear it? The wind, it whispers to the trees. Do you hear it? The earth calls to the sky. Do you hear it? The ocean sings to the moon. Do you hear it? There are voices that speak without words. Listen. Listen. There are fires that flame without flame. Such a burning, such a burning. Such a burning is டேய் வேல்கணுங்கடா. அடே அதே இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு போடா. அடே வா 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 வா. அட்டியோ அடே பெட்டி எங்கடா பெட்டி எங்கடா டேய் பெட்டி எங்கடா? வச்ச பெட்டியை டேய் காணோம். பெட்டி எங்கடா? டேய் பெட்டி.
ஐயோ எல்லாரும் செத்தோண்டா. சரி சரி அடி இப்போ அந்த நடந்த விஷயம் யாரும் சொல்ல வேணாம். முக்கியமா சேதுக்கு தெரிய வேணாம். வா வா முதல்ல போ. இல்லை 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 கண்டிப்பாக நான் பழி வாங்கியாகும். ஆனால் என்ன முடியலே, நான் ஏன்டா உயிரோட இருக்கேன்? அவன் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ பேர் சுற்றி இருந்து நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நானே ஏன் எனக்கு பாரமாக இருக்கேன். முகத்தை கண்ணாடியில் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அவள் இப்போ ஒரு நேரமும் ஏன் உயிர் போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆக்களுக்குலாம் எத்தனை நிலைமையா? அவள் எனக்கு அங்கே எவ்வளோ பண்ணியிருக்கான். ஆனால் அவளுக்கு அவள் ஒன்றும் கூட பண்ணவே இல்லை. ஒன் சைடு லவ் பண்ணுறது கூட எவ்வளோ பண்ணுறான். அதனால் ஏன் பண்ண முடியலை? வெயிட் பாரிவால் கூட சொல்லியிருக்கா தானே அவள் யாரையும் ஒன் சைடு லவ் பண்ணுறேன்னு. பேர் கூட ருத்ரன். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் போனால் செட்டில் பண்ணி அனுப்பிடுவாங்கண்ணா. நீ போனால் மணி ஒன்றை போட்டுருவான். நீ போனால் தாமஸ் ஒன்றை போட்டுருவான். வாய்க்கு வந்தபடி வளராது. ஏய் உனக்கு அவ்வளோதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நல்லபடியாக சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க இது தரமான சம்பவம், ஆனால் நான் தான் நம்பலை. இனிமேல் நம்புகிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஆக எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. என் மேலுக்கும் பேச்சேன் நான் கேட்டு தானே ஆகும். வந்தால் போட்டணும், யோசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கே ஸ்கெட்சா? தோமஸ் உன்னை நினச்சா பெருமையாக இருக்குடா. இவ்வளோ விசுவாசம் மனுஷனை நான் கண்டதில்லடா. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தேன்னா சேது இடத்துல நான் இருந்திருப்பேன், என் இடத்துல நீ இருந்திருப்பேன். ஆனால் அது உனக்கு கொடுத்து வைக்கல, எனக்கு கொடுத்து வைக்கல. அதுக்குன்னு சொல்லி நீயும் பார்க்கக்கூடாத பார்த்துட்ட, கேட்கக்கூடாத கேட்டுட்ட. அதுக்குன்னு சொல்லி எனக்கு ஈக்குவலாக உன்னை குறைச்சி பேச முடியாது. ஏன்னு சொல்லு. ஏன்னா நாளைக்கே நீ சாப்பிடக்கூடிய நெத்தியில் கண்டு எடுத்துச்சேன்னா தேவை எனக்கு. யாரும் சாவை பார்த்து பயப்படுவாங்க. அந்த சாவு யாருக்கு எப்போ வரும் யாருக்கே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தே தெரியும். ஒருத்தனை கொல்ல பல வழி இருக்குது, ஆனால் துரோகம் அதில் ஒன்றும் இல்லை. ஒன்று சண்டை செஞ்சு சாகணும், இல்லை சண்டையிலே சாகணும். எப்பயுமே முதுகில் ஊற்றி சாகக்கூடாது. எப்போ விக்டர் எனக்கு துரோகப்பட தெரிஞ்சுட்டானோ நீ அவன் வேற நான் வேறு. இனி நான் இந்த கோர்ட்லேருந்து விளையுது. நீ விக்டர் மட்டும் கூப்பிடு, மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம். இது பாரிகளுக்கா?
இதுக்கெல்லாம் காரணம் இந்த விளக்கணம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்வையில்னா இன்னும் தெரியாமல் எத்தனை பார்வையிலோ சின்ன பசங்க வேறு 18 வயசு கூட இருக்கிறது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே சின்ன பசங்க தான். நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரக்ஸ் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கணும். அதுதான் இல்லை. அதை தாண்டி இந்த சிண்டிகேட்டில் இங்கே எல்லாம் பெருசாக பண்ணுறாங்க. இந்த விளக்கணம் மட்டும் எங்கள் கைக்கு போயிருச்சுன்னா இந்த சொசைட்டி டேமேஜ் ஆகிடும். இந்த பெட்டி மட்டும் அவங்க கைக்கு கிடைக்க விடாது. என் கடுப்பு மட்டும் சரியாக இருந்தால் இந்நேரத்தில் ஒருத்தனை என்னை தேடி வருவான்.